வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம் அத்தியாயம் 6 முருகையன் அழுதான். தஞ்சை நகருக்கு அருகில் மந்தாகினி ஏறியிருந்த பள்ளக்கின் பின்னால் மரம் முறிந்து விழுந்த அதே தினத்தில் வீரநாராயண ஏரியில் காற்றடித்து கரையோரமிருந்த படகு நகர்ந்து போன அதே நேரத்தில் நாகைப்பட்டினத்தில் நிகழ்ந்த சம்பவங்களையே சென்ற அத்தியாயங்களில் கூறினோம் என்பதை நேயர்கள் அறிந்திருப்பார்கள். அன்றிரவு முழுவதும் நாகைப்பட்டினமும் அதன் சுற்றுப்புறங்களும் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தன. அவரவர்களும் உயிர் பிழைத்திருந்தால் போதும் என்ற நிலைமையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதும் இயலாத காரியமாய் இருந்தது. ஆயினும் புத்த பிஷுக்கள் நாகைப்பட்டினத்தின் வீதிகளில் அலைந்து ஜனங்களுக்கு இயன்ற வரை உதவி புரிந்து வந்தார்கள். அதே இரவில் ஆச்சாரிய பிஷுவும் பொன்னியின் செல்வரும் ஆனைமங்கலம் சோழ மாளிகைக்குள் வெகுநேரம் கண் விழித்திருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கடும் புயலினால் கடல் பொங்கியதால் கடற்கரையோரத்து மக்கள் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதை பற்றி பேசி பேசி கவலைப்பட்டார்கள். அரண்மனை மணியக்காரனை இளவரசர் அழைத்து அரண்மனை களஞ்சியங்களில் தானியம் எவ்வளவு இருக்கிறது என்றும் பொக்கிஷத்தில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்றும் விசாரித்தார். களஞ்சியங்கள் நிறைய தானியம் இருந்ததென்று தெரிந்தது. திருநாகை காரோணத்தில் நீலாயதாட்சி அம்மனின் ஆலயத்தை புதுப்பித்து கருங்கல் திருப்பணி செய்வதற்காக செம்பியன் மாதேவி அனுப்பி வைத்த பொற்காசுகள் 12 செப்பு குடங்கள் நிறைய இருப்பதாகவும் தெரிந்தது. குருதேவரே, புத்த பகவானுடைய சித்தத்துக்கு உகந்த கைங்கரியத்தை தாங்கள் செய்வதற்கு வேண்டிய வசதிகள் இருக்கின்றன. அரண்மனை களஞ்சியங்களில் உள்ள தானியம் முழுவதையும் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் செலவிடுங்கள். செப்புக்குடங்களில் உள்ள பொற்காசுகள் அவ்வளவையும் வீடு இழந்தவர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள். அதெப்படி நியாயமாகும்? தானியத்தையாவது உபயோகிக்கலாம். தங்கள் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் ஆலய திருப்பணிக்காக அனுப்பியுள்ள பணத்தை வேறு காரியத்துக்காக செலவு செய்யலாமா? அந்த மூதாட்டி வருத்தப்பட மாட்டாரா என்றார் பிக்ஷு. ஆச்சாரியரே, என் பெரிய பாட்டியாருக்கு நான் சமாதானம் சொல்லிக் கொள்வேன். இப்பொழுது இந்த பணத்தை ஏழை எளியவர்களின் துயரத்தை துடைப்பதற்கு செலவு செய்வேன். வருங்காலத்தில் என் பாட்டியாரின் உள்ளம் மகிழ்ந்து பூரிக்கும்படி இந்த சோழ நாடெங்கும் 100 சிவாலயங்களை எழுப்பிக் கொடுப்பேன். பெரிய பெரிய கோபுரங்களை அமைப்பேன். இந்த மாதிரி கடல் பொங்கி வந்தாலும் மூழ்கடிக்க முடியாத உயரமுள்ள ஸ்தூபிகளை எழுப்புவேன். தஞ்சை மாநகரில் தக்ஷணமேரு என்று சொல்லும்படி வெண்ணை அளவும் உயரம் பொருந்திய கோபுரத்துடன் பெரியதொரு கோயிலை கட்டுவேன். ஐயா, இன்று முழுகிப்போன சூடாமணி விகாரம் மண்ணோடு மண்ணாய் போனாலும் கவலைப்பட வேண்டாம். அதற்கு அருகாமையில் கல்லினால் திருப்பணி செய்து பிரளயம் வந்தாலும் அசைக்க முடியாத பெரிய சூடாமணி விகாரத்தை எழுப்பிக் கொடுப்பேன் என்று இளவரசர் ஆவேசம் ததும்ப கூறினார். பொன்னியின் செல்வ, வருங்காலத்தை பற்றி தாங்கள் இத்தனை உற்சாகத்துடன் பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் பிக்ஷு. ஆம் ஆம், இந்த உலகில் நான் ஜீவித்திருந்து ஏதோ பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். ஆகையினாலேயே என் உயிருக்கு நேர்ந்த எத்தனையோ அபாயங்களிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்கள், இந்த முருகையன் எப்படியோ நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தான். இல்லாவிடில் தாங்களும் நானும் சூடாமணி விகாரத்துக்குள்ளேயே இருந்திருப்போம். கடல் பொங்கி வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் விகாரத்தை மூழ்கடித்து விடும் என்று எண்ணி இருக்க மாட்டோம். அது உண்மைதான். 500 ஆண்டுகளாக நடவாத சம்பவம் இன்று பிற்பகலில் ஒரே முகூர்த்த நேரத்தில் நடந்துவிடும் என்று யார் எதிர்பார்த்திருக்க முடியும்? கருணை கடலாகிய புத்த பகவான் பொங்கி வந்த கடலின் கோபத்திலிருந்து தங்களை காப்பாற்றினார். தங்கள் மூலம் என் அற்பமான உயிரையும் காத்தருளினார். தாங்கள் செய்ய உத்தேசித்திருக்கும் காரியத்தை நான் பூரணமாக ஒத்துக்கொள்கிறேன். அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து எடுத்து செலவு செய்தால் தனாதிகாரி பெரிய பழுவற்றையர் கோபம் கொள்வார். ஆலய திருப்பணிக்காக விநியோகிப்பதை குறித்து தங்கள் திருப்பாட்டியார் கோபித்துக் கொள்ள மாட்டார். அவ்விதம் தாங்கள் செய்வது உசிதமானது. ஆனால் இந்த மகத்தான புண்ணிய காரியத்தை தாங்களே முன்னின்று நடத்துவதளவோ பொருத்தமாயிருக்கும். இந்த ஏழை சன்னியாசி அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க முடியாதே. குருதேவரை, நான் முன்னின்று நடத்தினால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசத்தை குறித்து தாங்கள் கூறியது என் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. நமது செந்தமிழ்நாட்டு பொய்யாமொழி புலவரின் வாக்கும் நினைவுக்கு வருகிறது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் என்றும், பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்றும் தமிழ்மறை கூறுகிறதல்லவா? என்னை நான் இச்சமயம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்திக் கொள்வதால் நாட்டில் குழப்பமும் கலகமும் விளையலாம் என்று அறிவியர் சிறந்த என் தமக்கையார் கருதுகிறார். நான் மறைந்திருப்பதனால் யாருக்கும் எத்தகைய தீமையும் இல்லை. ஆகையால் புயலின் கொடுமையினால் கஷ்டப்பட்டு தவிக்கும் மக்களுக்கு தாங்கள்தான் அரண்மனையில் உள்ள பொருளை கொண்டு உதவி புரிய வேண்டும். பொன்னியின் செல்வ, என் மனம் எதனாலோ மாறிவிட்டது. தங்களை வெளியிட்டு கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய இதுவே சரியான தருணம் என்று என் மனதில் உதித்திருக்கிறது. அதுவே புத்த பகவானுடைய சித்தம் என்று கருதுகிறேன் என்றார் பிக்ஷு. இச்சமயம் யாரோ விம்மம் குரல் கேட்க இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். முருகையன் ஒரு மூலையில் உட்கார்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான். இளவரசர் அவனிடம் சென்று கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். முருகையா, இதென்ன, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். என் மனையாள்
என்று தடுமாற்றத்துடன் கூறி முருகையன் மேலும் விம்மினான். ஆமாம், உன் மனைவியை நாங்கள் அடியோடு மறந்துவிட்டோம். அவள் இன்றிரவு புயலிலும் மழையிலும் என்ன ஆனாலோ என்று உனக்கு கவலை இருப்பது இயல்புதான். ஆயினும் இந்த நள்ளிரவு நேரத்தில் செய்யக்கூடியதும் ஒன்றுமில்லை. பொழுது விடிந்ததும் உன் மனையாளை தேடி கண்டுபிடிக்கலாம். ஐயா, அதற்காக நான் வருந்தவில்லை. அவளுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்திராது. இதைப்போல் எத்தனையோ பயங்கரமான புயலையும் வெள்ளத்தையும் அவள் சமாளித்திருக்கிறாள். பின் எதற்காக அழுகிறாய்? படகோட்டி தட்டு தடுமாறி பின்வரும் விவரங்களை கூறினான். அவளை பற்றி நான் என்னென்னமோ சந்தேகப்பட்டதை நினைத்து வருத்தப்படுகிறேன். அவள்தான் என்னை வற்புறுத்தி கோடிக்கரையிலிருந்து இங்கே அழைத்து கொண்டு வந்தாள். தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருக்கக்கூடும் என்று அவள்தான் சொன்னாள். அவளுடைய கட்டாயத்துக்காகவே நான் வந்தேன். தங்களுக்கு ஏதோ தீங்கு செய்ய நினைக்கிறாளோ என்று கூட பயந்தேன். அது எவ்வளவு பிசகு என்று இப்போது தெரிந்தது. சற்று முன்னால் தாங்கள் இந்த படகோட்டி ஏழையை குறித்து பாராட்டி பேசினீர்கள். கடவுள் என் மூலம் தங்கள் உயிரை காப்பாற்றியதாக கூறினீர்கள். ஆனால் என்னை இந்த காரியத்துக்கு தூண்டியவள் என் மனையாள். அவளை பற்றி சந்தேகித்தோமே என்று நினைத்த போதே என்னை மீறி அழுகை வந்துவிட்டது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசர் பொன்னியின் செல்வரின் உள்ளத்தில் வேறொரு ஐயம் இப்போது உதித்தது. அப்பனே, உன் மனையாள் மிக்க உத்தமி. அவளை பற்றி நீ சந்தேகித்தது தவறுதான். ஆனால் அவளுக்கு நான் இங்கே இருப்பது எப்படி தெரிந்தது என்று கேட்டார். என் அத்தையும் என் தங்கை பூங்குழலியும் நாகைப்பட்டினத்துக்கு படகில் புறப்பட்டார்கள். அதிலிருந்து என் மனையாள் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டார். எந்த அத்தை என்று இளவரசர் பரபரப்புடன் கேட்டார். ஐயா, ஈழத்தீவில் தங்களை பலமுறை அபாயங்களிலிருந்து காப்பாற்றிய ஊமை அத்தை தான். அவர்கள் இப்போது எங்கே? உன் அத்தையும் பூங்குழலியும் என்ன ஆனார்கள்? இங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்று சொன்னாயே. ஆம், புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் பிரயாணம் தடைபட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு மேலும் முருகையன் விம்மி விம்மி ஆளத் தொடங்கினான். பொன்னியின் செல்வர் மிக்க கவலை அடைந்து அவனை சமாதானப்படுத்தி விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். ஈழத்தரசியை யாரோ மூர்க்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போனதை அறிந்ததும் இளவரசருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. அவர்களை ராக்கம்மாள் தடுக்க பார்த்தாள் என்றும் அதற்காக அவளை அடித்து மரத்தில் சேர்த்து வைத்து கட்டிவிட்டு போனார்கள் என்றும் அறிந்தபோது ராக்கம்மாளின் பேரில் ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கிவிட்டது. இளவரசருக்கு அவள் பேரில் இப்போது மதிப்பும் அபிமானமும் வளர்ந்தன. குருதேவரே, கேட்டீர்களா? இந்த உலகத்தில் நான் போற்றும் தெய்வம் ஒன்று உண்டு என்றால் ஈழத்தரசியாகிய மந்தாகினி தேவிதான். அந்த ஊமை மாதரசிக்கு எந்த விதமான தீங்கு செய்தவர்களையும் நான் மன்னிக்க முடியாது. பழுவற்றையர்கள் என்னை சிறைப்படுத்த கட்டளை பிறப்பித்தது குறித்து நான் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை. ஆனால் ஊமை ராணிக்கு ஏதேனும் அவர்கள் தீங்கு செய்திருந்தால் ஒரு நாளும் என்னால் பொறுக்க முடியாது. பழுவேற்றையர் குலத்தை அடியோடு அழித்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். என்னை பெற்ற அன்னையும் என் சொந்த தந்தையும் ஈழத்தரசிக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர்களையும் என்னால் மன்னிக்க முடியாது. குருதேவரே, நாளைக்கே நான் தஞ்சாவூருக்கு பிரயாணப்பட போகிறேன். வியாபாரியைப் போல் வேடம் பூண்டு இந்த படகோட்டி முருகையனை துணை கழித்து கொண்டு கிளம்பப் போகிறேன். ஈழத்தரசியை பற்றி அறிந்து கொண்டாலன்றி என் மனம் இனி நிம்மதி அடையாது. ஆச்சாரியரே, புயலினால் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் கைங்கரியத்தை தாங்கள் தான் நடத்த வேண்டும். தங்கள் பெயரால் நடத்த பிரியப்படாவிட்டால் ஈழத்து நாச்சியார் அறச்சாலை என்று வைத்து நடத்துங்கள். ஈழத்தரசி புத்த மதத்தில் பற்றி கொண்டவள் என்பது தங்களுக்கு தெரியுமோ என்னமோ? பூதத்தீவு என்று மக்கள் அழைக்கும் போதத்தீவில் உள்ள புத்த பிஷுக்களின் மடத்திலேதான் அவள் சாதாரணமாக வசிப்பது வழக்கம் என்றார் இளவரசர். புத்த பிஷுவும் இதற்கு மாறு சொல்லாமல் ஒப்புக்கொண்டார். மறுநாள் புயலின் உக்கிரம் தணிந்தது. பொங்கி வந்த கடலும் பின்வாங்கி சென்றது. ஆனால் அவற்றினால் ஏற்பட்ட நாச வேலைகள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டிருந்தன. நாகைப்பட்டினம் நகரில் பாதி வீடுகளுக்கு மேல் கூரைகளை இழந்து குட்டிச்சுவர்களாக நின்றன. அந்த வீதிகளில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தான். புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர்ந்திருந்த அல்லோல கல்லோலங்களை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள். இடிந்த வீடு ஒன்றின் சுவரின் மறைவிலிருந்து ஒரு பெண் அவர்கள் வருவதை பார்த்து கொண்டே இருந்தார். அவள் வேறு யாரும் அல்ல, முருகையனின் மனையாள் ராக்கம்மாள் தான். இளவரசரும் முருகையனும் அவள் நின்ற இடத்துக்கு அருகில் வரும் வரையில் அவள் பொறுமையோடு காத்திருந்தாள். திடீரென்று வெளிப்பட்டு ஓடி வந்து இளவரசரின் முன்னால் வந்து காலில் விழுந்தாள். முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயன்றான். உதட்டில் விரலை வைத்து சமிஞை செய்தான். ஷ் ஷ் என்று எச்சரித்தான். ஒன்றும் பயன்படவில்லை. சக்கரவர்த்தி திருமகனே, வீராதி வீரனே, பொன்னியின் செல்வ, சோழ நாட்டின் தப புதல்வா, சூடாமணி விகாரத்தில் மூழ்கி போய்விடாமல் தாங்கள் பிழைத்து வந்தீர்களா? என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன என்று கூச்சலிட்டாள். வீதியில் அச்சமயம் அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் இப்போது இளவரசரின் பால் திரும்பின. அத்தியாயம் 7. மக்கள் குதூகலம். ஓடக்கார முருகையன் தன் மனைவி போட்ட கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டு திகைத்தான். மறுபடியும் அவளை பார்த்து கையினால் சமிகைகள் செய்து கொண்டே, பெண்ணே, என்ன உளறுகிறாய்? உனக்கு பைத்தியமா என்றான். எனக்கொன்றும் பைத்தியமில்லை. உனக்கு பைத்தியம், உன் அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம். உனக்கு இவரை அடையாளம் தெரியவில்லை? ஈழத்தை வெற்றி கொண்டு மன்னன் மகிந்தனை மலைநாட்டுக்கு துரத்திய வீரரை உனக்கு இன்னாரென்று தெரியவில்லையா? சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை,
சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியானவரை, காவேரி தாய் காப்பாற்றி கொடுத்த தவ புதல்வரை உன்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லையா? அப்படியானால் இவரோடு எதற்காக நீ புறப்பட்டாய்? எங்கே போக புறப்பட்டாய் என்றாள் ராக்கம்மாள். இளவரசர் இப்போது குறுக்கிட்டு, பெண்ணே, நீ என்னை யார் என்றோ தவறாக நினைத்து கொண்டாய். நான் ஈழ நாட்டிலிருந்து வந்த வியாபாரி. நான் தான் இவனை என்னுடன் வழிகாட்டுவதற்காக அழைத்து கொண்டு புறப்பட்டேன். வேண்டுமானால் இவனை உன்னோடு அழைத்து கொண்டு போ. வீண் கூச்சல் போடாதே என்றார். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் இளவரசரை உற்று பார்க்கலானார்கள். அப்போது ராக்கம்மாள் இன்னும் உரத்த குரலில், ஆ தெய்வமே, இதென்ன பொன்னியின் செல்வருக்கு சித்தப்பிரமையா? கடலில் மூழ்கிய போது நினைவு இழந்து விட்டீர்களா? அல்லது அந்த பாவி புத்த பிஷுக்கள் இப்படி தங்களை மந்திரம் போட்டு வேறொருவர் என்று என்ன செய்து விட்டார்களா? அல்லது ஐயையோ, அப்படியும் இருக்குமா? தாங்கள் இறந்து போய் தங்கள் திருமேனியில் எவனேனும் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை தெரிந்தவன் வந்து புகுந்திருக்கிறானா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. கோமகனே, நன்றாக யோசித்து பாருங்கள். தாங்கள் வியாபாரி அல்ல, சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்புதல்வர். உலகத்தை ஒரு குடைநிழலில் ஆள பிறந்தவர். சந்தேகம் இருந்தால் தங்கள் உள்ளங்கைகளை கவனமாக பாருங்கள். சங்கு சக்கர ரேகைகள் இருக்கும் என்று கத்தினாள். உடனே அருள்மொழிவர்மர் தம் இரு கைகளையும் இறுக மூடிக்கொண்டார். பெண்ணே, நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா என்று சொல்லிவிட்டு முருகையனை பார்த்து, இதென்ன தொல்லை? இவருடைய கூச்சலை நிறுத்த உன்னால் முடியாதா என்று கேட்டார். முருகையன் தன் மனைவியின் அருகில் வந்து காதோடு, ராக்கம்மா, உனக்கு புண்ணியமா போட்டும், பேசாமல் இரு. இளவரசர் யாருக்கும் தெரியாமல் வியாபாரி வேஷத்தில் தஞ்சாவூர் போக விரும்புகிறார் என்றான். அட பாவி மவனே, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? புத்த மடத்தில் இளவரசர் இருக்கவே மாட்டார் என்று சொன்னாயே, அந்த புத்தியோடு தான் இப்போதும் இருந்திருக்கிறாய். ஐயையோ, என்ன குற்றம் செய்து விட்டேன். ஆசை மிகுதியால் உளறிவிட்டேனே. பாவி பழுவேற்றையர்கள் தங்களை சிறைப்படுத்தி பழிவாங்க சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அது தெரிந்திருந்தும் இப்படி தங்களை பகிரங்கப்படுத்தி விட்டேனே. இளவரசே, ஆனாலும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். பழுவேற்றையர்கள் தங்கள் திருமேனியில் ஓர் அணுவுக்கும் தீங்கு செய்ய முடியாது. என்னைப் போலும் என் கணவனைப் போலும் லட்சம் லட்சம் பேர்கள் தங்கள் கட்சியில் நின்று தங்களை பாதுகாக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்று கூறினார். உடனே தன்னை சுற்றிலும் நின்ற பெருங்கூட்டத்தை பார்த்து, நான் சொன்னதை நீங்கள் எல்லோரும் ஆமோதிக்கிறீர்கள் அல்லவா? உங்களில் யாரேனும் பழுவேற்றையர் கட்சியை சேர்ந்தவர்கள் உண்டா? அப்படியானால் அவர்கள் இப்படி முன்னால் வாருங்கள். என்னை முதலில் கொன்றுவிட்டு பிறகு இளவரசருக்கு தீங்கு செய்ய எண்ணுங்கள் என்று அலறினாள். அதுவரையில் அடங்காத வியப்புடன் பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்த மக்கள், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்று ஒரு பெரிய கோஷத்தை கிளப்பினார்கள். அதை கேட்டுவிட்டு மேலும் பல மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடினார்கள். அப்படி வந்தவர்களில் நாகைப்பட்டினம் நகரத்தின் என் பேராய தலைவர் ஒருவரும் இருந்தார். அவர் கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்து, கோமகனே, தாங்கள் இந்த நகரின் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதாக கேள்விப்பட்டோம். அந்த வதந்தியை நாங்கள் நம்பவில்லை. இப்போது உண்மை அறிந்தோம். நேற்று அடித்த பெரும் புயல் இந்த நகரத்தில் எத்தனையோ நாசங்களை விளைவித்திருக்கிறது. ஆனாலும் தங்களை புத்த விகாரத்திலிருந்து பத்திரமாய் வெளிக்கொணர்ந்ததே. அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த நகரில் தங்களுடைய பாதம் பட்டது இந்நகரின் பாக்கியம் என்று கூறினார். இளவரசர் இனிமேல் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பதில் பயனில்லை என்று கண்டு கொண்டார். ஐயா, தங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. இந்த நகர மாந்தரின் அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது. ஆனால் வெகு முக்கியமான காரியமாக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி வியாபாரியின் வேடம் பூண்டு புறப்பட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் என்றார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பியது. கூடாது கூடாது, இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி ஏழைகளாகி எங்கள் உபச்சாரத்தை பெற்றுக்கொண்டுதான் புறப்பட வேண்டும் என்று உரத்த சத்தமிட்டு கூறியது அக்குரல். அதை பின்பற்றி இன்னும் ஆயிரம் குரல்கள், கூடவே கூடாது, இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இளைப்பாரி விட்டுத்தான் போக வேண்டும் என்று கூச்சலிட்டன. என் பேராயத்தின் தலைவர் அப்போது, கோமகனே, என் நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பார்த்தீர்களா? எங்கள் உபச்சாரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு வேளையாவது எங்கள் விருந்தாளியாக இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். புத்த பிஷுக்கள் செய்த பாக்கியம் நாங்கள் செய்யவில்லையா? நேற்று இந்நகர மாந்தர் தங்களை புத்த பிஷுக்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு சூடாமணி விகாரத்தையே தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கிவிட பார்த்தார்கள். அந்த சமயத்தில் புயல் வந்துவிட்டது. நாங்கள் செய்ய தவறியதை புயல் செய்துவிட்டது. விகாரம் இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டது என்று சொன்னார். அதை கேட்ட இளவரசர், ஐயா, தாங்கள் புத்த பிஷுக்கள் மீது குற்றம் சுமத்தியது சரியல்ல. என்னுடைய வேண்டுகோளுக்காகவே பிஷுக்கள் புத்த விகாரத்தில் என்னை வைத்திருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு மன்றாடிய என்னை யமனுடைய பாச கயிற்றிலிருந்து காப்பாற்றினார்கள். சூடாமணி விகாரம் விழுந்துவிட்டது என்று கேட்டு என் மனம் வேதனைப்படுகிறது. அதை திருப்பி கட்டி கொடுப்பது என்னுடைய கடமை என்றார். இதெல்லாம் முன்னரே எங்களுக்கு தெரியாமல் போயிற்று. இப்போது தெரிந்துவிட்டபடியால் சூடாமணி விகாரத்தை நாங்களே புதுப்பித்து கட்டி கொடுத்து விடுவோம். இளவரசே, தாங்கள் ஒருவேளை எங்கள் விருந்தாளியாக மட்டும் இருந்துவிட்டு போக வேண்டும் என்றார் என் பேராயத்தின் தலைவர். ஆமாம் ஆமாம் என்று 10,000கணக்கான மக்களின் குரல்கள் எதிரொலி செய்தன.
இளவரசி, இங்கே தங்குவதனால் ஏற்படும் தாமதத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம். தாங்களோ கால்நடையாக புறப்பட்டிருக்கிறீர்கள். புயல் மழை காரணமாக சோழ நாட்டு சாலைகள் எல்லாம் தடைபட்டு கிடக்கின்றன. நதிகளில் எல்லாம் பூரண வெள்ளம் போகிறது. கால்நடையாக சென்று எப்போது போய் சேர்வீர்கள்? தங்களை யானை மீது வைத்து ஊர்வலமாக அனுப்புகிறோம். தங்களுடன் நாங்கள் அனைவரும் வந்து தஞ்சாவூருக்கே கொண்டு விட்டு வருகிறோம் என்றார் என் பேராயத்தின் தலைவர். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜனங்களின் கூட்டம் மேலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இளவரசர் யோசித்தார். காரியம் என்னவோ கெட்டு போய்விட்டது. ரகசியம் வெளியாகிவிட்டது. ராக்கம்மாள் மூடத்தனமாக கூச்சலிட்டு வெளிப்படுத்திவிட்டாள். மூடத்தனத்தினால் வெளிப்படுத்தினாளா அல்லது வேறு ஏதேனும் நோக்கம் இருக்குமா? எப்படி இருந்தாலும் இந்த நகர மக்களின் அன்பை மீறிக்கொண்டு உடனே புறப்படுவது இயலாத காரியம். அதனால் இவர்கள் மனக்கஷ்டமடைவார்கள். அதோடு உத்தேசத்தில் உள்ள நோக்கம் மேலும் தவறினாலும் தவறிவிடும். மத்தியானம் வரையிலேனும் இருந்து இவர்களை சமாதானப்படுத்திவிட்டு தான் போக வேண்டும். புயலினால் கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு சிறிது ஆறுதல் கூறிவிட்டு போக வசதியாகவும் இருக்கும். ஆக, நான் இச்சமயம் என்னை வெளிப்படுத்திக் கொள்வதால் நாட்டில் குழப்பம் விளையும் என்று இளைய பிராட்டி குந்தவை கூறினாரே, அது எவ்வளவு உண்மையான வார்த்தை! என் தமக்கையை போன்ற அறிவாளி இந்த உலகிலேயே யாரும் இல்லைதான். தஞ்சை சிம்மாதன உரிமையை பற்றி பேசுகிறார்களே, உண்மையில் குந்தவை தேவியை அல்லவா சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும்? இவ்வாறு பொன்னியின் செல்வர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஜனக்கூட்டம் மேலும் அதிகமாகி வருவதை கண்டார். அவர்களுடைய குதூகலமும் வளர்ந்து வருவதை அறிந்தார். புயலின் கொடுமைகளையும் புயலினால் விளைந்த சேதங்களையும் மக்கள் அடியோடு மறந்துவிட்டதாக தோன்றியது. எங்கிருந்தோ யானைகள், குதிரைகள், சிவிகைகள், திருச்சின்னங்கள், கொடிகள், பேரிகை, எக்காலம் முதலிய வாத்தியங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துவிட்டன. அரைப்பகல் நேரமாவது இங்கே தங்கிவிட்டு தான் புறப்பட வேண்டும் என்று இளவரசர் முடிவு செய்தார். என் பேராயத்தின் தலைவரை பார்த்து, ஐயா, இவ்வளவு மக்களின் அன்பையும் புறக்கணித்துவிட்டு நான் போக விரும்பவில்லை. பிற்பகல் வரையில் இங்கே இருந்துவிட்டு மாலையில் புறப்படுகிறேன். அதற்காவது அனுமதி கொடுப்பீர்கள் அல்லவா என்றார். இளவரசர் தங்கி செல்ல சம்மதித்து விட்டார் என்ற செய்தி பரவியதும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகம் எல்லை கடந்துவிட்டது. குதூகலத்தை வெளிப்படுத்தும் வழிகளை கடைபிடிக்கத் தொடங்கினார்கள். வாத்தியங்கள் முழங்கத் தொடங்கின. ஆங்காங்கே வீதிகளில் கத்தி விளையாட்டு, களி விளையாட்டு, குறவை கூத்து முதலியவை ஆரம்பமாயின. ஜனங்களையும் அவர்களுடைய குதூகல விளையாட்டுகளையும் கடந்து கொண்டு நாகைப்பட்டினத்து சோழ மாளிகைக்கு செல்வது பெரிதும் கஷ்டமாயிற்று. எப்படியோ கடைசியில் போய் சேர்ந்தார்கள். மாளிகைக்குள் இளவரசர் சிறிது நேரம் கூட தங்கி இளைப்பாற முடியவில்லை. ஏனெனில் அவர் வெளிப்பட்ட செய்தி அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் பரவிவிட்டது. ஜனங்கள் திரள் திரளாக வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற தங்கள் ஆவலை தெரியப்படுத்திக் கொண்டார்கள். இளவரசரும் அடிக்கடி வெளியில் வந்து ஜனக்கூட்டத்தினிடையே சென்று அவர்களுடைய சேம லாபங்களை பற்றி கேட்டார். புயலினால் விளைந்த கஷ்ட நஷ்டங்களை பற்றி அனுதாபத்துடன் விசாரித்தார். தாம் தஞ்சாவூருக்கு போன உடனே ஜனங்கள் அடைந்த கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார். அதை பற்றி ஜனங்கள் அவ்வளவு உற்சாகம் அடையவில்லை என்பதையும் கண்டு கொண்டார். ஜனங்கள் ஒருவரோடொருவர் பழுவேற்றையர்களின் அதிகாரத்திற்கு முடிவு ஏற்படுமா என்று பேசிக்கொண்டதும் அவர் காதில் விழுந்தது. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றியும் அடுத்தபடி சிம்மாதனத்துக்கு வரக்கூடியவரை பற்றியும் அடக்கமான குரலில், ஆனால் இளவரசரின் காதில் விழும்படியாக பலரும் பேசினார்கள். இதற்கிடையில் நாகைப்பட்டினம் நகரின் ஐம்பெருங்குழுவின் அதிகாரிகளும் என் பேராயத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். இளவரசருக்கு விருந்து அளிக்க பெருந்தரை ஏற்பாடுகள் நடந்தன. இளவரசரை பார்க்க வந்த ஜனத்திரளுக்கு உணவளிக்கும் ஏற்பாடுகளும் நடந்தன. புயலினால் நஷ்டமானது போக நகரில் எஞ்சியிருந்த தானியங்கள் எல்லாம் வந்து குவிந்தன. கரிகாய்களை பற்றிய கவலையே இல்லை. விழுந்த வாழை மரங்களின் வாழைக்காய் குலைகளையும் விழுந்த தென்னை மரங்களின் தென்னை குலைகளையும் கொண்டு 1,00,000 பேருக்கு விருந்து தயாரித்து விடலாமே. விருந்துகள் முடிந்து புறப்பட வேண்டிய சமயம் நெருங்கியது. இளவரசர் சோழ மாளிகையின் மேன்மாடத்து முகப்பில் வந்து கை கூப்பி கொண்டு நின்றார். வீதியில் ஒரு பெரிய கோலாகலமான ஊர்வலம் புறப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாய் இருந்தன. இளவரசர் ஏறிச் செல்வதற்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று வந்து நின்றது. முன்னாலும் பின்னாலும் குதிரைகள், ரிஷபங்கள் முதலியவை நின்றன. திருச்சின்னங்களும் கொடிகளும் ஏந்தியவர்களும் பலவித வாத்தியக்காரர்களும் அணிவகுத்து நின்றார்கள். மக்களோ நேற்று மாலை பொங்கி எழுந்த கடலை போல் ஆரவாரித்து கொண்டு கண்ணுக்கெட்டிய தூரம் நின்றார்கள். இளவரசர் வெளி தோற்றத்துக்கு புன்னகை பூத்த முகத்துடன் பொழிந்தார். ஆனால் உள்ளத்திலோ பெருங்கவலை குடிக்கொண்டிருந்தது. பெற்ற தாயை காட்டிலும் 10 மடங்கு அவருடைய அன்பை கவர்ந்திருந்த ஈழத்து ராணியின் கதியை பற்றி அறிந்து கொள்ள அவர் உள்ளம் துடிதுடித்தது. முருகையன் மனைவியிடம் இன்னும் சிறிது விவரம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தார். அவளோ ஜனக்கூட்டத்தில் மறைந்து விட்டாள். முருகையன் மட்டும் முண்டி அடித்துக்கொண்டு இளவரசரை தொடர்ந்து சோழ மாளிகைக்குள் வந்து சேர்ந்தான். அவன் மனைவி ராக்கம்மாள் என்ன ஆனாள் என்பது அவனுக்கும் தெரியவில்லை. மற்றொரு பக்கத்தில் இளவரசரை வேறொரு கவலை பற்றி கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாக தான் ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்புவதாக முன்னமே பழுவேற்றையர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்கள் செய்யும் ஆர்ப்பாட்டங்களின் காரணமாக அவர்கள் கூற்று உண்மை என்று ஏற்பட்டு விடலாம் அல்லவா? எப்படியாவது இந்த நகர மாந்தர்களின் அன்பு சுழலில் இருந்து தப்பித்து போனால் போதும் என்று இளவரசருக்கு தோன்றிவிட்டது.
இந்த நிலைமையில் அவர் சற்றும் எதிர்பாராத இன்னொரு சம்பவம் நிகழ்ந்தது. ஜனங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் பாவனையில் இளவரசர் கும்பிட்டு கொண்டு நின்றபோது ஜனக்கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஐம்பெருங்குழுவின் அதிகாரிகளும் என் பேராயத்தின் தலைவர்களும் மாளிகையின் வாசலில் வந்து நின்றார்கள். முன்னேற்பாட்டின்படி நிகழ்ந்தது போல் சில நிமிட நேரம் பேரிகை, முரசு, எக்காலம் முதலிய 100 வாத்தியங்கள் கடல் ஒளியையும் அடக்கி கொண்டு ஒலித்தன. சட்டென்று அவ்வளவு வாத்தியங்களும் நின்றபோது அப்பெருங்கூட்டத்தில் நிசப்தம் நிலவியது. அச்சமயத்தில் நகர தலைவர்களில் முதியவராக காணப்பட்ட ஒருவர் மாளிகை முன்வாசலில் இருந்த நிலா மேடை மீது ஏறி நின்று கொண்டு கம்பீரமான குரலில் கூறினார். பொன்னியின் செல்வன், ஒரு விண்ணப்பம். நாகை நகரையும் அக்கம்பக்கத்து கிராமங்களையும் சேர்ந்த ஜனங்களின் சார்பாக ஒரு கோரிக்கை. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றி நாங்கள் அனைவரும் கவலை கொண்டிருக்கிறோம். அதை போலவே நாங்கள் கேள்விப்படும் இன்னொரு செய்தியும் எங்களுக்கு கவலை தருகிறது. பழுவேற்றையர்களும் பல சிற்றரசர்களும் சேர்ந்து சக்கரவர்த்திக்கு பிறகு மதுராந்தகத்தேவருக்கு முடிசூட்ட தீர்மானித்திருப்பதாக அறிகிறோம். மதுராந்தகத்தேவர் இன்று வரையில் போர்க்களம் சென்றறியாதவர். அவர் பட்டத்துக்கு வந்தால் உண்மையில் பழுவேற்றையர்கள் தான் ராஜ்யம் ஆழ்வார்கள். சிற்றரசர்கள் வைத்ததே சட்டமாயிருக்கும். இளவரசர் ஆதித்த கரிகாலர் 3 ஆண்டு காலமாக சோழ நாட்டுக்கு வரவே இல்லை. அதற்கு ஏதேதோ காரணங்கள் சொல்கிறார்கள். அவருக்கு மகுடம் சொட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூறுகிறார்கள். அப்படியானால் அடுத்தபடி நியாயமாக பட்டத்துக்கு வர வேண்டியவர் யார்? சோழ நாடு தவம் செய்து பெற்ற புதல்வரும், காவேரி தாய் காப்பாற்றி கொடுத்த செல்வரும், ஈழம் வென்ற வீராதி வீரருமான தாங்கள்தான். மக்களே, நான் கூறியது உங்களுக்கெல்லாம் சம்மதமான காரியமா என்று அந்த முதியவர் சுற்றிலும் நின்ற ஜனத்திரளை பார்த்து கேட்கவும் 8 திசையும் நெடுங்கும்படியான பேரொளி அக்கூட்டத்திலிருந்து எழுந்தது. ஆம், ஆம், எங்கள் கருத்தும் அதுவே என்று 10,000 குரல்கள் கூறின. அதைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வர் வாழ்க என்று 1,00,000 குரல்கள் கோஷித்தன. இவ்வளவு கோஷங்களும் சேர்ந்து ஒரு தெரியாத ஒரு பெரும் இரைச்சலாக கேட்டது. மறுமொழி சொல்வதற்காக இளவரசரின் உதடுகள் அசையத் தொடங்கியது. ஏதோ மந்திர சக்தியினால் கட்டுண்டு அடங்கியது போல் அந்த பேர் இரைச்சல் அடங்கியது. ஐயா, நீங்கள் எல்லோரும் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பை கண்டு ஆனந்தப்படுகிறேன். ஆனால் அந்த அன்பை நீங்கள் காட்டும் விதம் முறையாக இல்லையே. என் அருமை தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி இன்னும் ஜீவியவந்தராக இருக்கிறார். இதை நீங்கள் மறந்துவிட்டதாக தோன்றுகிறது. சக்கரவர்த்தி நீடூழி வாழ வேண்டும் என்று என்னுடன் சேர்ந்து நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஜீவியவந்தராக இருக்கும்போது அவருக்கு பிறகு பட்டத்துக்கு யார் என்பதை பற்றி யோசிப்பதேன்? நகர தலைவர்களின் முதல் தலைவரான முதியவர் இளவரசரின் இக்கேள்விக்கு சரியான விடை வைத்திருந்தார். பொன்னியின் செல்வர், சோழ நாட்டில் ஒரு மன்னர் உயிரோடு இருக்கும்போதே அடுத்தபடி பட்டத்துக்குரியவர் யார் என்பதை நிர்ணயித்து விடுவது தொன்று தொட்டு வந்திருக்கும் வழக்கம். மதுரை கொண்ட வீரரும் தில்லை அம்பலத்து கோயிலுக்கு பொன் கூரை வைந்தவருமான மகா பராந்தக சக்கரவர்த்தி தம் காலத்திலேயே தமக்கு பின் பட்டத்துக்கு வரவேண்டியவர்களை முறைப்படுத்தி விடவில்லையா? அதன்படித்தானே தங்கள் தந்தை சிம்மாசனம் ஏறினார் என்றார். ஆம், ஆம். ஆகையால் இப்போதும் அடுத்த பட்டத்துக்கு உரியவரை பற்றி சக்கரவர்த்தி தானே தீர்மானிக்க வேண்டும். நீங்களும் நானும் அதை பற்றி யோசிப்பதும் பேசுவதும் முறையல்லவே என்றார் இளவரசர். பொன்னியின் செல்வன், சக்கரவர்த்திக்கு தான் அந்த உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்கிறோம். சக்கரவர்த்தி சுயேட்சையாக முடிவு செய்யக்கூடியவராய் இருந்தால் அது சரியாகும். தற்போது சக்கரவர்த்தியை பழுவேற்றையர்கள் தஞ்சை கோட்டைக்குள் சிறைப்படுத்தி அளவ வைத்திருக்கிறார்கள். இளவரசே, இன்னும் சொல்லப்போனால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதை பற்றியே எங்களில் பலருக்கு சந்தேகமாயிருக்கிறது. தங்களுடன் தொடர்ந்து தஞ்சைக்கு வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விரும்புகிறோம். அதிர்ஷ்டவசமாக சக்கரவர்த்தி நல்லபடியாக இருந்தால் அவரிடம் எங்கள் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு பிற்பாடு தாங்கள் தான் சிங்காதனம் ஏற வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்வோம். பிறகு சக்கரவர்த்தி முடிவு செய்கிறபடி செய்யட்டும். பெரியவர் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதை பற்றி சந்தேகப்பட்டு கூறிய வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தில் ஒரு பெரும் திகிலை உண்டாக்கின. இத்தனை நாளும் அவர் அறிந்திராத வேதனையும் பீதியும் ஏற்பட்டன. சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஏதோ ஆபத்து நெருங்கிவிட்டது போலவும் அதை தடுக்க முடியாத தூரத்தில் தாம் இருப்பது போலவும் ஒரு பிரமை உண்டாயிற்று. ஈழத்து ராணியை யாரோ மூர்க்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போன விவரமும் நினைவுக்கு வந்தது. இனி ஒரு கணமும் தாமதியாமல் தஞ்சை போய் சேர வேண்டும் என்ற பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சில வினாடி நேரத்தில் இளவரசர் தாம் செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்மானித்துக் கொண்டார். இவர்களுடன் வாதமிட்டுக் கொண்டிருப்பதில் பயனில்லை. பிரயாணப்படுவதுதான் தாமதமாகும். இப்போது இவர்கள் பேச்சை ஒப்புக்கொண்டதாக சொல்லி பிரயாணப்பட்டு விட்டால் வழியில் போக போக வேறு உபாயங்களை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஐயா, உங்களுடைய விருப்பத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. சக்கரவர்த்தியை பற்றி தாங்கள் கூறியது அவரை தரிசிக்க வேண்டுமென்ற என் கவலையை அதிகரித்து விட்டது. நான் உடனே புறப்பட வேண்டும். நீங்களும் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்பினால் தாராளமாக என்னுடன் வாருங்கள். பட்டத்து உரிமையை பற்றி சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாம் அனைவரும் நடந்து கொள்வோம் என்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் இளவரசர் யானை மீது ஏறிக்கொண்டு பிரயாணப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் ஊர்வலம் தஞ்சையை நோக்கி புறப்பட்டது. போக போக இளவரசருடன் தொடர்ந்த ஊர்வலம் பெரிதாக்கி கொண்டிருந்தது.
அத்தியாயம் 7 நிறைவுற்றது.